வணக்கம் நண்பர்களே. நாம் ஏற்கனவே நம் சேனலில் ஒரு பதிவிட்டிருந்தோம். இந்த ஜனவரி மாதம் 2026 ஜனவரி மாதத்தின் இறுதி வாரத்தில் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வர இருக்கிறது, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அப்போது தமிழக அரசியலை தலைகீழாய் மாறும்னு சொல்லியிருந்தோம். அது என்னங்கிறத இப்போ டீகோட் பண்ணிடுறோம். 2011ஆம் ஆண்டு குளத்தூர் தொகுதியில் மு.க.ஸ்டாலினும் சைதை துரைசாமியும் களத்தில் நின்று வேட்பாளர்களாக இருந்தாங்க. அப்போது இவர் ஜெயிச்சிட்டார், மு.க.ஸ்டாலின் ஜெயிச்சிட்டார். ஆனால் அந்த மு.க.ஸ்டாலினுடைய வெற்றியை எதிர்த்து வழக்கு தொடுத்திருந்தார் சைதை துரைசாமி. அது உச்சநீதிமன்றத்தில் இறுதி விசாரணை ஜனவரி 21 வருது. இந்த ஜனவரி 21 இந்த தேதியில் வரக்கூடிய அந்த விசாரணையில் பல சட்ட நுணுக்கங்களை எடுத்து வைத்து ஸ்டாலினை கைது செய்யும் அளவிற்கு அதில் சட்ட நுணுக்கங்கள் பயன்படுத்தப்படும் என்று பயன்படுத்த எல்லா சட்ட வல்லுநர்களையும் அங்கு நிறுத்துகிறார்கள் மத்திய அரசு. அப்போ டெல்லி உச்சநீதிமன்றத்தில் இதற்கான தீர்ப்பும் அன்றே கூட வழங்கப்படலாம் அல்லது தள்ளி வைக்கப்படலாம். ஆனால் ஒருவேளை அன்றைக்கு தீர்ப்பே வராவிட்டாலும் கூட அந்த வழக்கின் பிடி இருக்கும். ஸ்டாலின் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு சூழல் உருவாகும். ஆனால் அவர் கைது செய்யப்பட்டால் அது பரிதாபமாக அனுதாபமாக மாற்றி ஓட்டு பெற்று விடலாம் என்று திமுக கணக்கு போடுகிறது. அது எப்படி சாத்தியமாகும்? மாமா கைதானால் மருமகன் நிலை என்ன, மகன் நிலை என்ன? மூத்த அமைச்சர்களில் எத்தனை பேர் இதை ஆதரிப்பார்கள்? எத்தனை பேர் இந்த இடத்திற்கு வர முயற்சி செய்வார்கள்? ஏதோ நான் இதை ஹேஷியமாலாம் சொல்லலை. ஜனவரி 21 கேஸ் இதுக்கு ஒரு ஹியரிங் வருது. அதுக்கப்புறம் ஏற்படுத்த போகிற மாற்றங்கள் நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. திமுகவில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், ஆட்சியில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் இந்த மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள். உடனே மக்கள் அனுதாபப்பட்டு இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்கலாம் இல்லை. ஏற்கனவே அந்த ஆட்சிக்கு எதிரான மனப்பாங்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் முதல்வர் கைது செய்யப்பட்டால், தமிழக முதல்வர் கைது செய்யப்பட்டால், ஏனென்றால் வழக்கின் இறுதி விசாரணை ஜனவரி 21. ஆனால் அவரை கைது செய்யும் அளவிற்கு முகாந்திரங்களை எடுத்து வைப்பார்கள். கைது செய்யப்படுவாரா என்பது கேள்விக்குறிதான். காரணம், ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருக்கிறார். ஏற்கனவே இவர்கள் எதிர்பார்ப்பது போல் அனுதாபத்தை அதை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதிலும் இந்த அரசு கவனமாக இருக்கும், எது மத்திய அரசு. அதனால் ஜனவரி 21 கொஞ்சம் திக் நிமிடங்களாகத்தான் திமுகவினருக்கு கடந்து போகும். அதான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் கைதானால் மற்றவர்கள் கதி. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.